ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்க. நான் இதோ இங்க இந்த அடகு கடையில இருந்து பேசுறேன், நாமக்கல்ல. சொல்லுங்க. உங்க பையன் வந்து இங்க ஒரு எல்ஐசி பத்திரம் எடுத்துன்னு வந்து இங்க என்கிட்ட கொடுத்திருக்கான். நான் அவன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், அவன் இன்னும் வந்து கொடுக்க மாட்டான். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? எந்த எல்ஐசி பத்திரம்டா? எங்க அவன்கிட்ட இல்லன்னு சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க, ஒரே நிமிஷம். கொடுத்தேன். பாருங்க மேடம், இப்போ இது என்ன பண்றது? இது வந்து ஒரிஜினலா இல்ல நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா எனக்கு தெரியல. எல்ஐசி பத்திரம் எங்க கொடுத்த? என்ன திருட்டு வேலையெல்லாம் பண்றீங்க? நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க புள்ளே. ஏன் பத்திரம் வாங்கிட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட நீங்க எதுக்கு கேஸ் கொடுத்தீங்க? மேடம் நான் அப்படிதான் பண்ணுவேன், காசுக்கோசரம். நாங்க பணம் கொடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சது நீங்க பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம், நான் கிளைம் பண்ணி நான் சந்தோஷமா இருப்பேன். உங்க பையனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டீங்களே? செருப்பு கட்டி அடிப்பேங்க, அவனை செருப்பு கட்டி அடிப்பேன் நான். அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு பத்திரம் வச்சிருக்கான். அவன் கேர்ள் ஃபிரெண்டோட பிறந்த நாள். அவனுக்கு என்ன வெங்காய கேர்ள் ஃபிரெண்ட்? எனக்கு தெரியாம அவன் எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் வைப்பான்? நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேங்க. மேடம் நீங்க கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறீங்க மேடம், கஷ்டப்பட்டு அவன் இன்னொரு பொண்ணு கிட்ட காதல சொல்றான் இல்ல? காதல சொல்லுவேன், விளக்கமாத்து கட்ட பிய சாத்தி விட்டா காதல சொல்ல மாட்டேன். உங்க பேரு ராதை தானே மேடம்? என் பேர் ராதை இல்லைங்க, என் பேர் சீதா. மேடம் உங்க பேர் ராதை தான். உங்க பையன் பத்திரத்தினர் வரைக்கும் போதையில இருந்தீங்களா ராதை? நான் டெய்லி போடுறதாங்க. என்ன போடுவீங்க? நான் என்னமோ போடுறேங்க, உங்களுக்கு அது தேவையில்லாது. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் அப்படி பண்ணின்னு இருக்கான். சரி நீங்களே பணம் கொடுத்து பண்ணி வைங்க. நாளை பின்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த காசு எனக்கு தான் சரியா? தேவையில்லை, அவன் காசு எனக்கு ஒரு ரூபா கூட தேவையில்லைங்க. எதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு கோவம் மேடம்? என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் கொஞ்சம் கோவக்காரி தாங்க. நான் கொஞ்சம் கோவக்காரின்னு படத்தோட டைட்டில் சொல்றீங்க.